இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ரசூலா கிளம்பி போகிறாங்க. போகும்போது அலிலனும் பின்னாடியே அழுதுகிட்டே வர்றாரு. என்னை விட்டுட்டு போவாங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டே போகும்போது ரசூலா சொல்கிறாங்க, குழந்தைகளையும் பெண்களையும் கவனித்து கொள்வதற்காக என்னை விட்டுட்டு போகிறீங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை, குழந்தைங்களையும் பெண்களையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஆள் இருந்தால் போதுமே, என்னை மாதிரி ஒரு முக்கியமான ஆளை வந்து நீங்கள் ஏன் விட்டுட்டு போகிறீங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரசூலாவை பிரிஞ்சு வந்து இவங்க இருந்ததே கிடையாது. யார் அலியல்யானு பிரிஞ்சு ரசூலா இருந்தது கிடையாது. இதை நான் சொல்லலை, ஆயிஷர்லையும் சொல்கிறாங்க. அந்த காலுரைகளுடைய மசவு தடவுதல் சம்பந்தமாக புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். அந்த நேரத்தில் வந்து ஆயிஷர்லையான்ட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து பிரயாணத்தில் காலுரைகளில் வந்து எத்தனை வாட்டி மசவு செய்யலாம், அதாவது எத்தனை நாட்களுக்கு அந்த காலுரைகளை கலட்டாமலே ஒரே ஒழுவோட தொழுவலான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆயிஷர்லையும் சொல்லுவாங்க, ரசூல்லாவுக்கு கூட அதிகமாக இருந்தது அலி தான், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு அந்தளவுக்கு அவர் பழக்கம், யார் ரசூல்லாவுக்கும் எனக்கும் அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது, அலி தான் அதிகமாக நெருக்கமாக இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டுங்கம்பர். அப்போ அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்த ஆள். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா இது மொட்டையாக இருக்குது இந்த செய்தி. ஆனால் தலாயிலுன் நுபுவால ஒரு கூடுதலாக ஒரு செய்தி கிடைக்குது. என்னன்னா முனாஃபிக்குகள் வந்து சாதாரணமாக இல்லை, அவங்க வந்து ஒரு இங்கே தான் இருந்தாங்க. சில பேர் தெரியுமில்ல, இந்த இதில் மதீனாவில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த தபுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட பாவ மன்னிப்பு கேட்பானுங்க, சாக்கு சொல்லுவானுங்க. ரசூலா என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஆமாம் பரவாயில்லம்பாங்கள்ல. அந்த டைமில் அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த முனாஃபிகள் வந்து பேசுகிறாங்க, இவங்க போனாங்கன்னா பெண்கள் மேலே நம்ம கை வைக்கலாம் அப்படிங்கும்போது அலி இல்யானு போட்டு போகிறாங்க ரசூல்லா. சும்மா கிடையாது, அதில் வந்து அந்த நிகழ்வில் வருது. அலி இல்யானு பாதுகாவலர்னு பார்த்தோன்னே இவங்களுக்கு பேதி கிளம்பிருச்சு. ஓஹோ இவரை போட்டு போகிறாங்களே அப்படின்னு. அப்போ காரணமாக தான் ரசூல்லா விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட 50 நாள் ஆப்சண்ட். ரசூல்லா போகிறதுக்கு 15 நாள், வர்றதுக்கு 15 நாள், அந்த இடத்துல கேம்ப் ஒரு 20 நாள், 50 நாள் தபுக் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி நினச்சாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அந்த பள்ளிவாசலும் கட்டப்படுது. அந்த எது நம்ம டிஎன்டிஜே ஃபேமஸ் பள்ளிவாசல் எது, மஸ்ஜிதுல் இரார், அந்த பள்ளிவாசல் இப்போ தான் கட்டப்படுது. புரியுதா? அப்போ சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்குது. ஸோ காரணமாக ரசூலா என்ன பண்ணுறாங்க, அலி இல்யானுவை பொம்பளைங்களுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஹதீஸு இதுதான் வந்து ஷியாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆதாரம். ஷியாக்களுக்கு வந்து அடிப்படையே இந்த ஹதீஸ் தான். என்னன்னா ரசூலா சொல்கிறாங்க, மூசாவிடம் ஹாரூனுக்கு இருந்த அந்தஸ்தை போல் என்னிடம் உங்களுக்கு அந்தஸ்து இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? ரசூல்லா கேட்குறாங்க, என்ன நீங்கள் பொம்பளை என்று விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த மாதிரி நீங்கங்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு ஆயினும் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாதுங்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஹதீஸ். இது புகாரில் 4416, முஸ்லீமில் 4777 ஹதீஸ். இது 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது.